அனைவருக்கும் வணக்கம். நீரின்றி அமையாது உலகு என்கிறது குறள். அதைப் போலவே உணவின்றி அமையாது வாழ்வு. வரலாறு நெடுகிலும் நடந்த போர்களிலும் சூழ்ச்சிகளிலும் அடிநாதம் உணவே. நம் அன்றாட வாழ்வியலில் உணவு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்று உணவால் நாம் அடையும் நன்மைகளை விட தீமைகளே அதிகம் என்பதுதான் கசப்பான உண்மை. நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பெரும்பாலான உணவுகள் பன்னாட்டு நிறுவனங்களால் தயாரிக்கப்படுபவை. அவை எங்கு விளைந்தது என்பதும் எப்படி தயாரானது என்பதும் நமக்கு தெரியாது. தொலைக்காட்சி விளம்பரங்கள் வழியாக நம் கவனத்தை கவர்ந்து ஒரு வழியாக நம் சமையலறைக்குள் புகுந்து விடுகின்றன பல சாதனங்கள். நம் சமையலறைக்குள் உள்ள சில பொருட்களின் தயாரிப்பையும் அதன் பயன்பாட்டால் விளையும் தீமைகளையும் அறிந்து கொண்டால் நாம் அடிக்கடி மருத்துவமனைக்கு ஏன் போக நேரிடுகிறது என்ற புதிரை புரிந்து கொள்ள முடியும். நம் உணவுகளில் இருந்த ஆரோக்கிய நலன்களையும் நம் விளைநிலங்களையும் வியாபாரம், லாபம் போன்ற வார்த்தைகள் தின்று தீர்த்துவிட்டன. இன்றைய உலகம் கொடிய நோய்களால் துரத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கு நம் உணவுகள் தான் மிக முக்கிய காரணம். உணவு பற்றி அறிந்து கொள்வது நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நோய்களிலிருந்து விடுவிக்கும். நிஜம்தான். ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்க நம் அடுக்கலையை சரி செய்தாலே போதுமானது. வாருங்கள், நம் அன்றாட பயன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளாக ஆராய்ந்து அதன் ரகசியங்களை அறிந்து கொள்வோம். சரி, எதிலிருந்து ஆரம்பிப்பது? தினமும் காலை எழுந்ததும் நாம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறோமோ அதிலிருந்தே நாம் ஆரம்பிப்போம். அட, டீ, காஃபி, டிஃபன் இல்லைங்க. அதுக்கும் முன்னால் பல் துலக்குவோமே, அந்த டூத் பேஸ்ட்டை ஒரு பிழியலாம் பாருங்கள். உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, புளி இருக்கா, மிளகாய் இருக்கா, என்னென்னவோ கேட்டு தங்கள் கடையை நம் வீடுக்குள் வர வைக்கும் விரிவிக்கின்ற பேஸ்ட் கம்பெனிகள் துணிகளை வெள்ளையாக வைத்துக்கொள்ள, வீடுகளை பளிச்சென வைத்துக்கொள்ள என்று நாம் ஏற்கனவே பல பொருட்களை வாங்கி குவிக்கிறோம். அப்படியே நம் பற்களும் வெள்ளையாக பளிச்சென இருந்துவிட்டு போகட்டுமே என்று பேஸ்டிலும் நல்ல கம்பெனியாக தேர்வு செய்து வாங்கி குடும்பத்தோடு பயன்படுத்துகிறோம். பேஸ்டில் கலக்கப்படும் ஒரு முக்கியமான பொருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு கேள்வி. புகைப்பழக்கம் நல்லதா கெட்டதா? இதென்ன குழந்தைத்தனமான கேள்வி என்கிறீர்களா? பாக்கெட்டுகளிலே இதை பயன்படுத்தினால் கேன்சர் வரும் என்று அச்சடித்து அழுகி போன நுரையீரலின் படத்தையும் போட சொல்லிவிட்டது அரசாங்கம். அப்படியானால் சிகரெட் நிச்சயமாக கெட்டதுதான். சிகரெட் பிடித்தால் ஏன் புற்றுநோய் வரும் என்கிறார்கள் தெரியுமா? சிகரெட்டில் இருக்கும் நிக்கோடின் என்ற போதைப் பொருள்தான் கல்பிரட். இது நம் நுரையீரல், கல்லீரல், வாய், சுவாச குழாய் போன்ற பகுதிகளில் புற்றுநோயை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. சரி, வாங்க நாம் மறுபடி போஸ்ட்டுக்கே போகலாம். டெல்லியில் இருக்கும் வேதியியலில் ஆய்வு நிறுவனமான DIPSAR, டெல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் என்ற நிறுவனம் 2011ஆம் ஆண்டில் சில ஆய்வுகளை செய்தது. 24 விதமான பேஸ்ட்டுகளையும் 10 விதமான பட்பொடிகளையும் இந்நிறுவனம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது. ஆய்வு முடிவுகள் வெளிவந்தபோது அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாயினர். நாம் பயன்படுத்துகிற பேஸ்டில் 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தயாரிப்பில் நிக்கோட்டின் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. எதற்கு அதிர்ச்சி? பிரிட்டிஷ் கெமிக்கல் ஜர்னல் இந்திய தயாரிப்புகள் குறித்து ஏற்கனவே இதே முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன என்கிறார் ஆய்வு மேற்கொண்ட நிறுவனத்தின் திட்ட இயக்குனரும் பேராசிரியருமான அகர்வால். நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பேஸ்டிலும் எவ்வளவு நிக்கோட்டின் இருக்கிறது என்ற விவரத்தையும் அந்த ஆய்வறிக்கை தருகிறது. சரி, நிக்கோட்டின் கேடு விளைவிக்கும் போதைப்பொருள் என்று தெரிந்ததும் ஏன் அதை பேஸ்டுகளில் கலக்குகிறார்கள்? இந்த நிக்கோட்டினின் குணம் என்ன தெரியுமா? நிக்கோட்டின் கலக்கப்படுகிற எந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதே பொருளையே அதே கம்பெனியே மறுபடி பயன்படுத்த தூண்டுவதுதான். நம்மிடையே குழந்தைகள் நாம் முதலில் பயன்படுத்திய அதே பேஸ்ட் தான் வேண்டும் என்று அடம் பிடிக்கத்தான் காரணம் புரிகிறதா? அதெல்லாம் சரி, பல் விளக்கிவிட்டு துப்பிவிடுகிறோமே, அப்படியானால் நிக்கோட்டின் உடலுக்குள் செல்லுமா? சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பாக செல்லும். நம்முடைய தோலில் உள்ள நுண் துவாரங்கள் வழியாகவே உட்புகும் தன்மை நிக்கோட்டினுக்கு உண்டு. வாயிலுள்ள மென் ஜவ்வுகள், ஈறுகளின் வழியே உமிழ்நீரோடு நிக்கோட்டின் கலந்து அழகாக உள்ளே சென்றுவிடும். ஒரு சிகரெட்டில் 2 முதல் 3 மில்லிகிராம் அளவு நிக்கோட்டின் இருக்கிறது. நமது பேஸ்டில் எவ்வளவு தெரியுமா? உச்சபட்சமாக 18 மில்லிகிராம் வரை இருக்கிறது. அதாவது ஒரு முறை பல் துலக்கினால் 9 சிகரெட் பிடிப்பதற்கு சமம். சிலர் இன்னும் சுகாதாரமாக இரவும் ஒரு முறை பல் துலக்குவார்கள். அவர்களின் நிக்கோட்டின் பயன்பாடு ஒரு நாளில் சுமார் 36 மில்லிகிராம்.
அதாவது 12லிருந்து 18 சிகரெட்டுகள் வரை பிடிப்பதற்கு சமம். இதில் கொடுமை என்னவென்றால், ஆயுர்வேத மருந்து என்றும் மூலிகைகள் அடங்கியது என்றும் விளம்பரப்படுத்தப்படும் நிறுவனங்கள் கூட நிக்கோட்டின் கலப்பதில் குறை வைப்பதில்லை. புகையிலையும் ஒரு வகையில் மூலிகை என்ற அடிப்படையில் சொல்லியிருப்பார்களோ? இப்படியாக அதிகாலையில் இந்த சாதனங்களை முத்தமிட்ட துவங்குகிறதே நம் ஆரோக்கிய வாழ்வு. இவற்றை தவிர்த்து பல் துலக்க வேறு எவற்றை பயன்படுத்துவது என்பதையும், நாம் அன்றாட பயன்படுத்தும் இன்னொரு பொருளான தேங்காய் எண்ணெய் பற்றிய ஆய்வு முடிவுகளையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.